தம்பி இது 2 புடவைக்கு உண்டானது, செம்பு புடவைக்கு உண்டானது. தம்பி எங்க இருந்து வரீங்க? நான் பெரம்பலூர்ல இருந்து வரேன். ஒன்னும் வருத்தப்படாதீங்க. வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு தனியா பஸ் சார்ஜ் 500 ரூபா கொடுக்குறோம். என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, திருச்சியில பழைய பட்டு புடவை வாங்குற மட்டும் நல்ல பட்டு புடவை கடை இருந்தா சொல்லுங்க ப்ரோ. ஐயோ இன்னைக்கு தரமான கடைக்கு கொண்டு போறேன், வாங்க. மறக்காம என் ஐடி பிடிக்கணும், ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வெயிட் பண்ணி பாத்துட்டு போங்க. அண்ணா இங்க நல்ல பட்டு புடவை கடை எங்கண்ணா இருக்கு? கேட்டா என்ன தம்பி மயக்கம் போட்டா? யானா அடிச்சிங்க? மயக்கம் போட்டு அப்படி சாப்பிடாம வந்தேன். மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கவலைப்படாத, வீட்டுல பழைய பட்டு புடவை வச்சிருக்கியா? ஏன்னா கேக்குறீங்க? பழைய பட்டு புடவை வாங்கிட்டு நல்ல விலை எடுத்துக்கிறோம். நம்ம பட்டு சென்டர். என்னண்ணா சொல்றீங்க? ஆமா, நீ வீட்டுல அம்மா புடவை வந்தா எடுத்துட்டு வா, நல்ல ரேட்டு தரேன். என்ன போய் அம்மாட்ட பட்டு புடவை இருக்கு, எடுத்துல காசு தருவீங்களா? உடனே வாங்கி என்ன பட்டு புடவை எவ்வளவு பாருங்க, எவ்வளவு போன்னு பார்த்து சொன்ன கொஞ்சம் அம்மாட்ட சொல்லாம ஒரு ஆட்டை போட்டு வந்துட்டேன். நீங்க எடுத்துட்டு வந்த 3 புடவை வந்து 2 புடவை வெள்ளி சரிங்க. சரிங்க, இது 2ம் 10,000 ரூபாய்க்கு போகும். என்னடா சொல்ற? ஆமா, இது நிஜமாவா? வெள்ளி சரிங்க. ஜருக நல்லா 2 சைடு பார்டர் இருக்கு. உடம்பு ஃபுல்லா ஜருக இருக்குது. இந்த 2 புடவையும் 10,000 ரூபாய்க்கு போகும். சரிங்க, இது செம்பு புடவை மத்த இடத்துல வாங்க மாட்டாங்க. சரிண்ணே, நம்ம கேஜி கணக்குல வாங்கிக்கலாம். கேஜி 150 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் செம்பு புடவை. இது 2ம் என்ன மாட்டோம். உங்களுக்கும் பழைய பட்டு புடவை சேல் பண்ணுமா? திருச்சியில காஞ்சிபுரம் பட்டு சென்டர் வாங்க. உங்க பழைய பட்டு புடவை கொடுத்துட்டு என்ன மாட்டல கிழிஞ்ச நோட்டு 2000 நோட்டு எல்லாத்தையும் அண்ணா மாத்தி தராங்க. வந்து லொகேஷன் எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கோங்க. நம்ம கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வயலூர் மெயின் ரோடு ஆப்போசிட் கீதாஞ்சலி மருத்துவமனை, நியர் வந்து பிஷப் காலேஜ், பிஜி காம்ப்ளெக்ஸ்